Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். நீங்கள் யாரையாவது பார்த்து கேட்டிருப்பீங்க, நீங்கள் எப்போவாவது ஸ்விம்மிங் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எப்போவாவது மலையேற்றம் ஏறி இருக்கீங்களா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அல்லது நீங்கள் எப்போவாவது லாரி ஓட்டியிருக்கீங்களா, நீங்கள் எப்போவாவது ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எப்போவாவது வெளிநாடு சென்றிருக்கிறீர்களா அப்படின்லாம் கேட்போம்ல. இது எப்படி நம்ம இங்கிலீஷில் கேட்கலாம்? அதுக்கு ஆம் நான் போயிருக்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம், இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இனிமேல் யாரையாவது பார்த்து நீங்கள் எப்போவாவது இந்த வேலையை செய்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம முதல்ல கேட்க போகிற கேள்வி, ஹேவ் யூ எவர் ஸ்வம் இன் அ ரிவர்? இல்லை நம்ம ஸ்வம் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது ஸ்விம் அப்படின்ற வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹேவ் யூ எவர் அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது கூட நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வேர்ப் இந்த தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். ஹேவ் யூ எவர் ஸ்வம் இன் அ ரிவர் அப்படின்னா நீங்கள் எப்பொழுதாவது ஆற்றில் நீந்தி இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். ரிவர் அப்படின்னா ஆறு, நீந்தி இருத்தல் அப்படின்னா ஸ்வம். நீங்கள் எப்பொழுதாவது ஆற்றில் நீச்சல் அடிச்சிருக்கிறீங்களா, நீங்கள் எப்போவாவது ஆற்றுல நீந்தி இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும்னா ஹேவ் யூ எவர் ஸ்வம் இன் அ ரிவர் அப்படின்னு கேட்கலாம். ஆம் நான் நீந்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லணும். எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் நீந்தி இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாருனாக்கா அப்படியா எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஓ வென் அப்படின்னு கேட்கலாம். ஓ வென் அப்படின்னு கேட்டால் ஓ அப்படியா எப்போ அப்படின்னு நீங்கள் கேட்குறதா அர்த்தம். ரெண்டாவது கேள்வி பாருங்க, ஹேவ் யூ எவர் ட்ராவல்ட் டு அனதர் கண்ட்ரி? ஹேவ் யூ எவர் ட்ராவல்டு அப்படின்னா பயணித்தல், TRAVEL. இந்த ட்ராவல் அப்படின்ற பேஸ் ஃபார்மோடைய தேர்ட் ஃபார்ம் தான் ட்ராவல்டு. ஹேவ் யூ எவர் ட்ராவல்டு டு அனதர் கண்ட்ரி அப்படின்னாக்கா வேறொரு நாட்டிற்கு நீங்கள் பயணித்திருக்கிறீர்களா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். நீங்கள் எப்பொழுதாவது வேறொரு நாட்டிற்கு பயணம் செய்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறோம். ஆமாம் பயணம் செய்திருக்கிறேன் அப்படின்னா எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். அவர் எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஓ வென் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓ வென் அப்படின்னா எப்போ அப்படின்னு அர்த்தம். அப்படியா எப்போ அப்படின்னு அர்த்தம். மூணாவது பாருங்க, ஹேவ் யூ எவர் ஸ்லெப்ட் அவுட் சைட் அண்டர் த ஸ்டார்ஸ்? ஸ்லெப்ட் அப்படின்றது ஸ்லீப் அப்படின்ற வேர்போடைய தேர்ட் ஃபார்ம். ஸ்லீப் அப்படின்னா தூங்குதல். ஹேவ் யூ எவர் ஸ்லெப்ட் அவுட் சைட் அண்டர் த ஸ்டார்ஸ், அதாவது அண்டர் த ஸ்டார்ஸ் அப்படின்னாக்கா நைட்டில் வெளியே நட்சத்திரங்களுக்கு கீழே அப்படின்னா நம்மளாம் மொட்டை மாடியில் தூங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எப்போவாவது வெளியே மொட்டை மாடியில் தூங்கியிருக்கீங்களா? மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியே தரையிலையோ. அண்டர் த ஸ்டார்ஸ் அப்படின்னா வெளியே தூங்கியிருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். ஆமாம் அப்படின்னா எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அவர் எஸ் ஐ ஹேவ் சொல்லிட்டாருன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க திருப்பி? ஓ வென் அப்படின்னு கேட்கலாம். ஓ வென் அப்படின்னா ஓ அப்படியா எப்போ தூங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறதா அர்த்தம். அடுத்தது பாருங்க, have you ever climbed a mountain? climbed அப்படின்னா CLIMB. இந்த climb அப்படின்ற பேஸ் ஃபார்மோடைய தேர்ட் ஃபார்ம் தான் climbed. climb அப்படின்னா ஏறுதல். have you ever climbed a mountain? mountain அப்படின்னா மலை. நீங்கள் எப்போவாவது மலை ஏறி இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னா have you ever climbed a mountain அப்படின்னு கேட்கலாம். அவர் இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஏறலை, மலை ஏறலை அப்படின்னு அவர் சொல்லணும்னா no I haven't அப்படின்னு சொல்லலாம். No I haven't. No I haven't அப்படின்னா நான் அது மலையேற்றம் செய்யலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, have you ever seen a ghost? seen அப்படின்றது see அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம். see அப்படின்னா பார்த்தல் இல்லையா? have you ever seen a ghost அப்படின்னா பேய். நீங்க எப்பவாவது பேயை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவரு no I haven't அப்படின்னு சொல்றாரு. no I haven't அப்படின்னா நான் பார்த்ததில்லை அப்படின்னு அர்த்தம். கடைசியாக பாருங்க, have you ever played a piano? played அப்படின்னா play அப்படின்ற வேர்புடைய தேர்ட் ஃபார்ம் தான் played. play அப்படின்றது விளையாடுதல் அப்படின்னு அர்த்தம். இங்கே நம்ம பியானோ அப்படின்னு போட்டிருக்கோம். பியானோ அப்படின்றது ஒரு இசைக்கருவி. அப்போ இசைக்கருவியை வாசித்திருக்கிறீர்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம play அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். have you ever played a piano அப்படின்னா நீங்கள் எப்போதாவது பியானோ வாசித்திருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். இல்லை நான் வாசிக்கலை அப்படின்னு சொன்னால் no I haven't. no I haven't.
என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம நீங்கள் எப்போதாவது அப்படின்ற இந்த ஃப்ரேஸை வச்சு அதை செய்திருக்கிறீர்களா, இதை படித்திருக்கிறீர்களா, செஞ்சிருக்கிறீர்களா, நீச்சல் அடிச்சிருக்கீங்களா, இப்படியெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம். அதுக்கு ஆமாம் அப்படின்னா எப்படி பதில் சொல்லலாம், இல்லை அப்படின்னா எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.